அந்த ஒரு ப்ளஸ் மைனஸை வந்து கோ த்ரூ பண்ணியிருக்காங்க 2 பேருமே. அந்த 27 இயர்ஸ் ஆஃப் மேரேஜ் லைஃப் அப்படின்னும்போது, அவரோட பையன் சஞ்சய் ஆகட்டும், அதுக்கப்புறம் அவரோட பொண்ணு திவ்யாவாகட்டும், இப்போ 2 பேருமே அடல்ட்ஸில் இருக்காங்க. அடல்ட் சில்ட்ரன் அப்படின்னு சொல்லும்போது, ஸோ கிட்ஸ்ன்னு சொல்ல முடியாது, டீனேஜ்னு சொல்ல முடியாது, அடல்ட் ஏஜில் தான் 2 பேருமே இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது, இதை இன்னொரு ஆங்கிள்லையுமே இதை பார்க்கலாம். சைக்கலாஜிக்கல் பெர்ஸ்பெக்டிவில் பார்க்கணும் அப்படின்னா, இதை தான் கிரே டைவர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கிரே டைவர்ஸ்னு சொல்லும்போது, அடல்ட் சில்ட்ரன் வச்சுக்கிட்டு டைவர்ஸ் பற்றி பேசுகிறாங்க, டைவர்ஸ்க்கான இனிஷியேட் பண்ணுறாங்க, இல்லை அந்த ஒரு காம்ப்ளிகேஷன்ஸ் ஃபேமிலிக்குள்ளே இருக்குன்னா அதை தான் அப்படி சொல்கிறாங்க சைக்கலாஜிக்கலாக. ஏன்னா அந்த ஏஜ் வரும்போது பார்த்தீங்கன்னா அகெயின் அது 25 ப்ளஸ் இயர்ஸ் ஆஃப் மேரேஜ் லைஃப்க்கு அப்புறம் தான் அந்த அடல்ட் அந்த குழந்தைங்க இருப்பாங்க. ஸோ இவங்க வந்து அந்த டிவோர்ஸை நோக்கி போவாங்க, இல்லை அதுக்கான விஷயங்களை இனிஷியேட் பண்ணுவாங்கன்றது தான் கிரே டிவோர்ஸ் அப்படின்னு. இப்போ இது வந்து ஒரு சர்வே எடுத்து பார்க்கும்போது ஒரு ரீசெண்டாக ஒரு லாயர் அட்வொகேட் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இப்போ வந்து இது கொஞ்ச காலமாக இது நிறைய ஆயிட்டுருக்கு, இதுக்கான சைக்கலாஜிக்கல் பெர்ஸ்பெக்டிவ் என்ன, ஏன் இவ்வளோ நிறைய ஆயிட்டுருக்கு அப்படின்னும் போது, இந்த ஆங்கிளில் டிவோர்ஸே நிறைய ஆகுதுன்னு சொல்லும்போது கிரே டிவோர்ஸ் நிறைய ஆகுதா அப்படின்னும் போது, இதுக்கான எக்ஸாம்பிள்ஸாக நம்ம வந்து சினிஃபீல்டில் நிறைய, ஏன்னா நம்மளுக்கு வந்து சோஷியல் மீடியாவில் ரொம்ப ஆப்டாக தெரியறது வந்து சினிஃபீல்டில் இருக்கவங்க யாராச்சும் இந்த மாதிரி டிவோர்ஸ்னு வரும்போது தான். அப்படின்னும் போது செலிபிரிட்டிஸ் யாராச்சும் அந்த மாதிரி பண்ணும்போது தான் தெரியுது அப்படின்னும் போது, அப்போ ரீசன்ட் டேஸில் நம்ம அதை பற்றி நிறைய பார்க்குறோம் அப்படின்னு சொல்லும்போது, தனுஷ் ஐஸ்வர்யாவாகட்டும், அதுக்கப்புறம் ஜிவி பிரகாஷ் அவங்க சைந்தவி ஆகட்டும், அதுக்கப்புறம் ஜெயம் ரவி ஆர்த்தி ஆகட்டும், இப்போ வந்து விஜய் சார் இவங்களதாகட்டும், இன்னொரு பேரும் அடிப்படுது. சங்கீத ஆக்ட்ரஸ் இருக்காங்க இல்லைங்களா, அவங்களோட ஹஸ்பண்ட் கூட பேர் அவர் ஒரு நல்ல சிங்கர், சங்கீத ஆக்ட்ரஸ் நான் சொல்கிறேன், தெலுங்கு ஆக்ட்ரஸ், அவங்க சங்கீதா இருக்காங்களா, அந்த சங்கீதாவோட ஹஸ்பண்ட் நல்ல பேர், அவர் பேர் எனக்கு டக்குன்னு ஞாபகம் வரல. அவங்க பேர் இப்போ அடிபட்டுட்டு இருக்கு, ஆனால் அது இன்னும் ப்ராப்பராக நம்மளுக்கு வெளியில் தெரியல, ஒரு மாதிரி பரசலாக அடிப்படுது அப்படின்னு சொல்லும்போது, இது எல்லாமே பார்த்திங்கன்னா அடல்ட் சில்ட்ரன் இருக்கிற ஏஜில், அது நம்ம தனுஷ் சார் ஆகட்டும், ஜெயம் ரவி ஆகட்டும், எல்லாருமே அந்த இடம் வரும்போது அந்த 20 இயர்ஸ் ஆஃப் மேரேஜ் லைஃப்பில், அந்த 20 இயர்ஸ் ஆஃப் மேரேஜ் லைஃப்னு வரும்போது 2 பேருக்குமே ஆன ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னு அதை கண்டிப்பாக சொல்லவே முடியாது. அது பர்ஃபெக்ட் அண்டர்ஸ்டாண்டிங்குள்ளே வர பிரச்சனைங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா, மேரேஜ் ஆன புதுசில் ஒரு 3 மந்த்ஸ்லேயோ 6 மந்த்ஸ்லேயோ மேக்ஸிமம் ஒரு 1 இயர் ஒரு குழந்தைன்னு ஒன்று வர வரைக்கும் கூட அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். பட் ஆனால் அது குழந்தைங்கன்னு வந்ததுக்கப்புறம் ஒரு 2-3 இயர்ஸ் ஆஃப் மேரேஜ் லைஃப்பில் அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கிறது பர்ஃபெக்ட் இருக்கும் அப்படின்னும் போது, பர்ஃபெக்டாக இல்லைனாலுமே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கம்மியாகும். ஏன்னா ஒருத்தர் புரிதலுக்கான அந்த ஒரு ஸ்டேஜ் வந்து வந்துடும். அதே ஃபஸ்ட்டு ஒரு 1 இயரில் 6 மந்த்ஸில் 3 மந்த்ஸில் வேணால் நம்ம அதை சொல்லலாம். அந்த 20 இயர்ஸ் ஆஃப் மேரேஜ் லைஃப்பில் பர்ஃபெக்ட் அண்டர்ஸ்டாண்டிங்னு சொல்கிறது எதுனா, ஒருத்தவங்களோட ப்ளஸ் இன்னொருத்தவங்களுக்கு நல்லா தெரியும், ஒருத்தவங்களோட மைனஸ் இன்னொருத்தவங்களுக்கு நல்லா தெரியும். இதை ட்ரிகர் பண்ணால் அது ஏன் அவங்களுக்கு ட்ரிகர் ஆகுது, இது